ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல கொத்தரங்காயோட நன்மைகள் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கொத்தரங்காயை நம்ம உணவுல அடிக்கடி எடுத்துக்கிட்டு வர்றதுனால நம்ம உடம்புல பல்வேறு மாற்றங்களை இது செய்யும். கொத்தரங்காயில அதிக அளவுல புரதம் இருக்கு. நீரில கரையும், ஜீரணத்துக்கு உதவும் நார்ச்சத்தும், உடல்ல இருக்கும் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு உதவும் நீர்ல கரையாத நார்ச்சத்தும் இதுல அதிக அளவுல இருக்கு. கொத்தரங்காயில போலிக் அமிலம் அதிகமா இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் இந்த கொத்தரங்காயை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கலாம். இதுல இருக்கக்கூடிய கால்சியம் எலும்பு வளர்ச்சிக்கு உதவுது. இரும்பு சத்து ஆக்சிஜன் உற்பத்தியை அதிகரிச்சு ரத்த ஓட்டத்தை சீர் செய்யறதுக்கு உதவுது. கொத்தரங்காயோட விதை ரொம்ப அதிகமான மருத்துவ குணம் கொண்டதா இருக்கு. இந்த கொத்தர விதையை நீங்க பொடி செஞ்சு சாப்பிடறதுனால சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியும். இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற உணவு. உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கிறதுக்குமே இந்த கொத்தரங்காயை நீங்க அடிக்கடி உணவுல சேர்த்துக்கலாம். இந்த கொத்தரங்காய் சாப்பிடறதுனால நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும். கொத்தவரங்காயில புரதம், நார்ச்சத்து, இரும்பு சத்து, கால்சியம் மற்றும் விட்டமின் கே போன்ற அத்தியாவசிய சத்துக்கள் நிறைந்துள்ளன. இத ஒரு சூப்பர் ஃபுட்னே நம்ம சொல்லலாம். குறிப்பா இதுல உள்ள நார்ச்சத்து மற்றும் குறைந்த கிளைசமிக் குறியீடு தான் இதன் சிறப்பு. கொத்தரங்காயின் மிக முக்கியமான நன்மை, இது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவுது. இதுல உள்ள நார்ச்சத்து ரத்தத்துல சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குது. மேலும் குவார்க்கம் என்ற ஒரு வகை நார்ச்சத்து இதுல இருக்கிறதுனால இது ரத்த சர்க்கரை அளவை சமநிலையில வைக்க உதவுது. வலுவான எலும்புகளுக்கு கால்சியமும் விட்டமின் கேவும் அவசியம். இந்த இரண்டு சத்துக்களும் கொத்தரங்காயில அதிகமா இருக்கு. இது எலும்புகளின் அடர்த்தியை பாதுகாத்து ஆஸ்டியோபோரோசிஸ் என்ற எலும்பு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு உதவுது. இதில் உள்ள அதிக நார்ச்சத்து குடல் இயக்கங்களை சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்குது. மேலும் இது செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமா வச்சு அஜீரணம் போன்ற பிரச்சனைகளை குறைக்க உதவுது. கொத்தரங்காய் உடல்ல உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கும் திறன் கொண்டது. இதன் மூலம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியத்தையுமே பாதுகாக்குது. இதில் கணிசமான அளவு இரும்பு சத்து இருப்பதால இது ரத்த சோகையால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல மருந்தா செயல்பட்டு ரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. ரத்த சோகை பிரச்சனை உள்ளவங்க கொத்தரங்காய வாரம் 2 முறை உணவுல எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கொத்தரங்காய் மிகவும் குறைந்த அளவு கலோரி கொண்ட காய். இந்த காய்கறியை நம்ம அடிக்கடி உணவுல எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வயிறு நிரம்பிய உணர்வு நீண்ட நேரத்துக்கு இருக்கும். இதனால நமக்கு ரொம்ப அதிகமா பசி எடுக்காது. இதை டயட் ஃபாலோ பண்றவங்க இந்த கொத்தரங்காயை கண்டிப்பா உணவுல சேர்த்துக்கலாம். கொத்தரங்காயில இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை பிரகாசமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்கிறதுக்கு உதவும். நம்மளோட ஸ்கின் ஆரோக்கியத்துக்குமே நீங்க கொத்தரங்காயை உணவுல சேர்த்துக்கலாம். இந்த கொத்தரங்காயை நீங்க கூட்டு செஞ்சு சாப்பிடலாம், பொரியல் பண்ணி சாப்பிடலாம், சாம்பார்ல சேர்த்து சாப்பிடலாம். அதே மாதிரி மோர் குழம்பு வைக்கிறப்பையும் நீங்க இந்த கொத்தரங்காயை பயன்படுத்தலாம். இப்படியெல்லாம் நீங்க ஈஸியா பல விதங்கள்ல இந்த காயை நீங்க சமைச்சு சாப்பிட முடியும். வாரத்துல 2 முறை கட்டாயம் சாப்பிடுங்க. அப்படி உங்களுக்கு கொத்தரங்காய் விலை ரொம்ப கம்மியா அதிகமா வாங்க வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்களே வாங்கிட்டு வீட்டுல அவிச்சிட்டு வத்தலா காய வச்சும் நீங்க இதை பயன்படுத்தலாம். வத்தல் குழம்பு வைக்கலாம். கொத்தர வத்தல் நம்ம பயன்படுத்தி குழம்பு வச்சு சாப்பிட முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க பொரியல் பொரிச்சிட்டு நீங்க சாதத்து கூட சாப்பிடலாம், ரசத்துக்கு சாப்பிடலாம். சாதத்தோட நீங்க பொரியல் பண்ணி கொத்தர வத்தல் பொரியல் பண்ணி சாப்பிடலாம். கூழ் அதிகமா நீங்க ரோட்டு கடையில எல்லாம் பாத்துருக்கலாம். இந்த கூழுக்கு குடுக்கறப்ப சைடிஷா இந்த கொத்தர வத்தல் பொரிச்சு கொடுப்பாங்க. அதுவும் நீங்க சாப்பிடலாம். கொத்தர வத்தலும் சரி கொத்தரங்காயும் சரி நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால எந்த பக்க விளைவுகளுமே நமக்கு வராது. சோ தாராளமா நீங்க பயன்படுத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொத்தரங்காயோட நன்மைகள் பத்தி பார்த்தோம். கொத்தரங்காயை நம்ம எப்படி எல்லாம் சமைச்சு சாப்பிடலாங்கிறத பத்தி பார்த்தோம். நான் சொன்ன இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பயனுள்ள இன்னொரு தகவல்ல நாளைக்கு உங்களை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.